குட் நைட் லவர் வெற்றியை தொடர்ந்து மில்லினியம் டாலர் ஸ்டுடியோ தயாரிக்கும் 3வது படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் இயக்கத்தில் இன்னொரு வெற்றி படமாக ஹார்டிக் வெற்றியாக டாலர் ஸ்டுடியோ பட நிறுவனத்திற்கு அமைந்திருக்கிறது டூரிஸ்ட் ஃபேமிலி படம். அயோத்தியில் அன்பை விதைக்கும் அப்துல் மாலிக்காக வந்து தன் நடிப்பால் பல இதயங்களை வென்ற சசிகுமார் இந்த படத்திலும் புலம்பெயர்ந்த ஒரு தமிழராக வந்து சென்னை வாசிகளின் உள்ளங்களை கொள்ளை கொள்கிறார். அன்பின் நிமித்தம் புலம்பெயர்ந்த ஒரு இலங்கை குடும்பம் தமிழ்நாட்டுக்கு தலைநகர் சென்னைக்கு பிழைக்க வருகிறது. இதுதான் படத்தின் ஒன்லைன். இசை ஷான் ரோடன், மனிதநேயம் பேசும் படம் இது. நடிப்பு சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, மிதுன் ஜெய்சங்கர், கமலேஷ் என்கின்ற அந்த குட்டி பயல் எல்லோர் மனதையும் கொள்ளையடிக்கின்றான். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த சசிகுமார், சிம்ரான் தங்கள் குடும்பத்துடன் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். ராமேஸ்வரம் கடற்கரையில் தமிழக காவல்துறை அவர்களிடம் சிக்கிக் கொள்கிறார்கள். போலீஸ் அதிகாரி ரமேஷ் திலக் மனிதநேயம் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பதால் அவர்களின் நிலை புரிந்து கொண்டு விட்டு விடுகின்றார். சிம்ரானின் அண்ணனாக வரும் யோகி பாபு அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து ஒரு குடியிருப்பில் குடியமர்த்துகின்றார். நீங்கள் அக்கம் பக்கத்தில் யாரிடமும் பேசக்கூடாது, அப்படி பேசினாலும் சென்னை தமிழை கற்றுக்கொண்டு பேசுங்கள், தமிழகத்து தமிழை கற்றுக்கொண்டு பேசுங்கள், நீங்கள் பேசுகின்ற இலங்கை தமிழ் உங்களை காட்டி கொடுத்து விடும் என்று எச்சரித்து அவர்களுக்கு முடிந்தவரை ஒரு கேரளாவில் இருந்து வந்தவர்கள் என்பது போல அவர்களுக்கு போலியாக ஒரு சில ஆதார் அட்டை அது உட்பட உருவாக்கி தருகிறார் யோகி பாபு. கேரளாவில் இருந்து வந்தவர்கள் என்ற பெயரில் அங்கு தங்குகிறார்கள். சசிகுமார் கார் ஓட்டி தன்னுடைய வேலையை பார்க்கின்றார். அந்த குடியிருப்போரிடம் நல்ல பெயர் பெற்று வருகின்றார். அந்த தருணத்தில் ராமேஸ்வரத்தில் குப்பை தொட்டியில் இவர்கள் குப்பை போட்ட அதே அந்த குப்பை தொட்டியில் குண்டு வெடித்து விடுகிறது. இது அவர்களின் வேலையாகத்தான் இருக்கும் என்று சசிகுமார் குடும்பத்தை போலீஸ் தேடுகிறது. ஒரு வழியாக அங்கு இங்கு தேடி சென்று அவர்கள் சசிகுமாரன், சிம்ரன் குடியிருக்கும் அந்த குடியிருப்புக்கே வந்து போலீஸ் தேட ஆரம்பிக்கின்றது. இங்குதான் அந்த இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் வலை போட்டு ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி பார்க்கிறார்கள். கடைசியில் வந்து இவர்கள் வீட்டிற்கும் வருகிறார்கள். ராஜ் திலக் என்ற அந்த போலீஸ் அதிகாரியை காட்டி இவர்தானா என்று கேட்கும்போது அவர் இவர்கள் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். பிறகு யார்தான் அவர்கள், எங்குதான் இப்படிதான் தப்பி ஓடினார்கள் என்று அந்த உயர் அதிகாரி கத்திவிட்டு வெளியே செல்கின்றார். அவர்கள் வாழ்வில் வர இருந்த துயர், அவர்கள் மேல் வீசப்பட்ட அந்த கத்தி எப்படி தடுக்கப்பட்டது, அவர்கள் சென்னை வாசிகளாக சென்னையில் அந்த குடியிருப்பில் இருக்கும் பலரின் அன்பை பெற்றவர்களாக எப்படி மாறினார்கள் என்பதை மீதி கதை. அன்பை விதைப்பதிலும் அன்பாக நடந்து கொள்வதிலும் தேர்ந்த ஒரு நடிகராக சசிகுமார் இந்த படத்திலும் வந்திருக்கின்றார். அயோத்தியில் எப்படி அப்துல் மாலிக் அன்பை விதைத்தாரோ அதே போல டூரிஸ்ட் ஃபேமிலியில் தர்மதாஸ் அன்பை விதைத்திருக்கின்றார். பார்க்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.